ஸோ ராயன் படம் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வந்து தனுஷோட பேரண்ட்ஸு போயிட்டு மிஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவருக்கு வந்து 2 தம்பி ஒரு தங்கச்சி இருப்பாங்க. தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அந்த இடத்துல வந்து அவளை காப்பாற்றுறதுக்காக தனுஷ் வந்து ஒரு கொலையை பண்ணிடுவார். ஸோ அங்கேருந்து இவன் வந்து என்ன பண்ணுறான், குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு லாரி ஏறி சென்னைக்கு வந்துடுறான். ஸோ எங்கே போகிறான் ஏது போகிறான்னு தெரியாது, எங்கேயாவது போய் கொலைக்கு சொல்லிட்டு வந்துடுறான். இப்போ வந்து எல்லாம் வளர்ந்துடுறாங்க. சென்னைன்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வட சென்னை மாதிரி ஏரியாவை காமிக்கிறாங்க. எந்த இடம்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரவுடிசம் எல்லாமே இருக்குது. தனுஷ் வந்து ரவுடிசம்குள்ளெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு பண்ணிட்டு இருக்கான். திரும்ப குடும்ப ஒரு சூழலில் வந்து ரவுடிசம்குள்ளே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு அந்த படம் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஸ்டோரி நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, ஸ்டோரியில் ஒரு புதுமையே சொல்லவே இல்லையே அவர். ஒரு நார்மலாக வட சென்னை, புதுப்பேட்டை இந்த மாதிரி அவர் நடித்த படங்கள் பொல்லாதவன் கூட நம்ம சொல்லலாம். அதில் வர்ற விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கு. என்னன்னா சொல்லுங்க. படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு படம் பார்த்து முடிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வில்லன் அவங்க கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் எங்கடா கதை இருக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு இன்டர்வல் போகும்போது. ஸோ திரும்ப செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பார்ட் 2 எடுத்த மாதிரி புதுசாக ஒரு கதையை உண்டாக்குறாங்க. புதுசாக ஒரு கதையை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொன்ன கதை நல்லா இருந்துச்சு, நல்லா விருப்பமாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் சொன்ன கதை வந்து நிறைய லேக் இருந்துச்சு, கொஞ்சம் ஆவரேஜான கதையாக தான் இருந்து. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெற்றிமாறன் சாயல் பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்தில். கண்டிப்பாக கொஞ்சம் அதே கதையை எடுக்கலன்னா கூட அந்த பழைய தனுஷ் படங்கள், வெற்றிமாறன் படங்களோட சாயல் நிறைய இந்த படத்தில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பற்றி உங்கள் கருத்து? அதாவது அந்த சாயெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவர் டைரக்ஷன் பண்ணும்போது வெற்றிமாறனோட சாயல் இல்லாமல் பண்ணியிருக்கலாம். அது என்னன்னு தெரியல. அந்த சாயல் அவர் அதிகம் தாக்கம் அவருக்கு ஏற்பட்டுச்சு என்னவா, அதே பேஸில் வந்துட்டாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2வது பார்ட் வந்து இந்த படத்தினுடைய கண்டினியூட்டி இல்லாமல் பார்ட் 2 மாதிரியே தான் இருந்தது. அதில் கொஞ்சம் லேக் ஆச்சு. கொஞ்சம் அந்த கதை தொடர்ந்து வரலன்னு வைங்களேன். வயலன்ஸ் எப்படி இருந்துச்சு? வயலன்ஸ்லாம் ரொம்ப ஓவருங்க. ரத்தம், கத்தி, வெட்டு, இளைஞர்களெல்லாம் அப்படியே மனசை கெட்டு போகிற மாதிரி பண்ணிட்டாரு. ஃபேமிலி ஆடியன்ஸால பார்க்க முடியாது, அதான் பிரச்சனை. ஃபேமிலியாக போய் பார்க்கவும் முடியாதுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் போகவே முடியாது, போகக்கூடாது. நான் சொல்கிறேனே, இளைஞர்களுக்காக மட்டும் பண்ணியிருக்காரு படம். அந்த அளவுக்கு வைலன்ஸ், இவ்வளோ ரத்தம், அருவாள், கத்தி கித்திலாம் தேவையே இல்லையே. படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு டைரக்டர் என்ன தோணுச்சுன்னா, பாஷா படத்தோட டெம்ப்ளேட் மேலேயே அந்த கதையை வச்ச மாதிரி தோணுச்சு. இருக்கலாம் அவருக்கு. பாருங்க, ஓப்பனிங்ல வந்து பாஷால என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளாஷ்பேக்ல வந்து ரஜினி ஒரு டாண்டா அப்படின்னு லைட்டா சொல்லி வருவாங்க. ஆமா, இதுல அவன் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கொலை பண்ணிடுறான். ஸோ இவன் குடும்பத்துக்காக கொலை பண்றதுக்கு எப்போ வேணாலும் பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாஷால வந்து ரஜினிக்கு வந்து 2 தங்கச்சி ஒரு தம்பி, இங்க 2 தம்பி ஒரு தங்கச்சி. ஸோ குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாரு. இங்கேயும் ஒரு அந்த குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு தான் ரஜினி போயிட்டு இருப்பாரு. இங்கேயும் அதே விஷயம் வருது. அதுக்கப்புறம் எங்க ரஜினி பொங்கி எழுதுறாரு இன்டர்வல்ல ஒரு ஃபைட்ல, அதே தான் இங்க தனிச்சு இன்டர்வல் ஃபைட்ல வந்து பொங்கி எழுதுறாரு. செகண்ட் ஹாஃப்ல பாஷா ஒரு பிளாஷ்பேக்ல போயிட்டு அவர் எவ்வளவு பெரிய டான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல போய் நம்ம வந்து ஆக்ஷன் காமிச்சிருப்பாங்க. இதுல பிளாஷ்பேக்ல போகாம டைரக்டா ஆக்ஷன் காமிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படியே அந்த பாஷா படம் டெம்ப்ளேட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல இந்த படத்தை உட்கார வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. கண்டிப்பா. எனக்கும் தாதா வந்து சரவணனும் எஸ்.ஏ. சூர்யா சார் தான் 2 பேரும் தாதாக்கள். இவங்களுக்குள்ள நடக்கிற கதை இதுல தனுஷ் போய் வாலின்ட்டே மாட்டிக்கிறாரு. அவரு அவங்க தம்பிங்க எல்லாம் போய் சிக்கி கதையில பிரச்சனைகள் வருது. இதில் நீங்க சொல்ற மாதிரி அந்த ரஜினிகாந்தை டெவலப் பண்ணுவாங்களா பாட்ஷால, அவரு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல சரவணனே சொல்லியிருப்பார், டேய் அவன்கிட்டலாம் வச்சுக்காதடா, அவன் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சீன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹீரோ அப்படிங்கிறக்காக அந்த பில்டப்ஸ் எல்லாம் தேவைதான். பட் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. தனுஷோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஒரு டைரக்டரா ஜெயிச்சிட்டாரா? டைரக்டரா ஜெயிச்சிட்டாரு கண்டிப்பா.
கண்டிப்பா தனுஷோட 50th ஃபிலிம் ஒரு டைரக்டரா வந்து கண்டிப்பா நல்லா பண்ணியிருக்காரு. பட் இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்பீடா போச்சு, விறுவிறுப்பா இருக்கு, கதையும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது, ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது. இன்டர்வலுக்கு மேல கொஞ்சம் கோட்டையை விட்டாருங்கிற மாதிரி நான் சொல்றேன். இதான் வந்து ஒரு நம்ம ஒரு ஜென்ரலான கருத்து. சரி, படத்தோட வேற ஏதாவது பத்தி சொல்ல விரும்புறீங்களா? எஸ்எஸ் சூர்யா ஆக்டிங் அப்படின்னு அவருக்கு வழக்கம் போல காமெடி கலந்து பண்ணியிருக்காரு. காமெடி இருக்கு, பயங்கர காமெடி பண்ணிருப்பாரு. இல்ல இதுல காமெடி பண்ண ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா கொஞ்சம் சரியா செட் ஆகல, காமெடிக்கு ஸ்பேஸ் இல்லாத இருந்துச்சு. ஆமா அவர் முயற்சி பண்றாரு, பட் எஃபெக்ட் வரல. ஒரு சீரியஸான வில்லனா தான் இருந்தாரு, சீரியஸான வில்லனா தான் இருக்கிறாரு. ஆனா அவருடைய டயலாக் டெலிவரி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமிக் மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு வந்து சீரியஸாவும் இல்ல காமெடியாவும் இல்ல, ரெண்டும் கலந்த மாதிரி இருந்ததுனால அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு புரியல. மற்ற படத்தை சிரிக்க வைப்பாரு, இந்த படத்துல சிரிக்க வைக்கல. அதுதான் மிஸ், ஏதாவது சம்திங் மிஸ். அது வந்து செல்வராகவன் கேரக்டர் நல்லா இருந்துச்சுல, அவருக்கு பிரமாதம். அதாவது அது என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இவர் இருக்காருல்ல வெங்கட், பிரபு வெங்கட், அவர் பாத்தீங்கன்னா தம்பி இல்லாம படம் பண்ண மாட்டார். இவர் பாத்தீங்கன்னா அதை பேச எடுத்துக்கிட்டு அண்ணன் இல்லாம படம் பண்ண மாட்டேன்ட்டு அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு நான் நினைக்கிறேன். இவரோட காட்ஃபாதர் ரியல் லைஃப்ல வந்து சினிமா காட்ஃபாதர் வந்து செல்வராகவன் கண்டிப்பா படத்துல அதே இதை வந்து இந்த கதைக்குள்ள வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, அதே மாதிரி செல்வராகவன் வந்து தனுஷ் வந்து நல்லா இந்த படத்துல நல்லா செஞ்சிருக்காரு தான் சொன்னாரு. நிறைய நல்ல ஒரு மரியாதை செஞ்சு நல்ல ஒரு பிரமாண்டமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. செல்வராகவனும் அந்த கேரக்டருக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. அது நல்லா பிரமாதமா பண்ணிட்டாரு. பிரகாஷ் ராஜ் அவரு ரோல்ல என்ன உங்களுக்கு தோணுச்சு? பிரகாஷ் ராஜ்னா அவர் வந்து ஒரு பழைய பிரகாஷ் ராஜ் மாதிரியே இல்லைங்க. அவருடைய ரோல் இல்ல, சின்ன ரோல் இல்ல, சின்ன ரோல்னாலும் ஒரு சீன்னாலும் அசத்துறாங்க இல்லையா. இப்ப இவரையும் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் அவருக்கு ஸ்கோப் கொடுக்கலையா இல்ல, அவருக்கு வந்து ஸ்கோப் கொடுத்தாலும் அவரு வந்து பண்ணுவார் பாருங்க, அவருடைய ஆக்டிங் இல்லை இதுல. ஆமா, அவரு ரொம்ப ஒரு செட்டில தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆமா, அது ஏன் அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஆஃபீஸர் மாதிரி ஒரு பெருசா இந்த ஒரு இது இல்லாம ரொம்ப மைல்டா ப்ளே பண்ணி விட்டுருக்காங்க. இல்ல படங்கள்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு நினைச்சிட்டாரு அவரு. படங்கள்ல இருந்து ரிட்டையர் கிடையாது, கேரக்டர் அவ்வளவுதான். கேரக்டர் அவங்க டெப்த் கொடுத்தாதானே அவரால் அதை பண்ண முடியும். ரொம்ப செட்டிலா கொடுத்துட்டாங்க, கண்டென்ட் ஸ்மாலா இருந்துச்சு. ஆனா பட் படம் வந்து நகர்றது அவரை வச்சுதான். அவர்தான் கதை பண்றதே அவர் தானே. கதையோ வில்லன் 2 பேர் இருந்தாலும் 2 டீம் இருந்தாலும் ஒரு ஹீரோ இருந்தாலும் டோட்டல் கதை நகர்றது வந்து அவர் மூலியமா தான் வருது. அவர் தான் கதையை நகர்த்திட்டு போறாருங்கும் போது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கும். பட் அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ரிட்டையர்ட் ஆன பர்சன் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு அவர் வர்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து தான் இருக்காரு. சரி, இப்போ ஓவராலா தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்கலாமா? கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். தனுஷ் ஃபேன்ஸ் கண்டிப்பா ரசிப்பாங்க. நிறைய தனுஷ் ஃபேன்ஸுக்கான சீன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் அருமையா இருந்தது. தனுஷ் ஃபேன்ஸ்க்காகவே ஒரு படம் பண்ண மாதிரியே இருந்தது. நிறைய தியேட்டரிக்கல் மொமெண்ட்ஸ் இருந்து. ஆமா, ஈவன் ஜென்ரல் ஆடியன்ஸும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பா ரொம்ப டிஃப்ரெண்டா இல்லைனாலும் உங்களுக்கு வந்து எங்கேயுமே லாக் ஆகாது, எங்கேயுமே போர் அடிக்காது. அதே டைம் எந்த படத்தையும் டைரக்டா ஞாபகப்படுத்தாது. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லாக் இருந்தாலும் ஓவராலா கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். சரி, மீண்டும் இன்னொரு வாரம் வேற படத்தோட சந்திக்கிறோம். ஸோ நான் வந்து நிதின் சாம்சன், பவித்ரன் சந்திக்கிறோம். பாய். வணக்கம். வணக்கம்.